ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கிற போர்டு. இது என்னென்னா, நான் தான் பஸ்ஸுக்கு எஸ்பிபி சாரி எஸ்பிபி தான் எங்கள் ஊர் லோக்கல் பஸ்ஸு. அதுக்கு வந்து நான் அசைன் பண்ணி கொடுத்தது. இதில் என்ன கம்ப்ளைண்ட் ஆகி போச்சுன்னா, ரெஜிஸ்டர்லாம் பாருங்கள், கறி இருக்கும். என்ன பண்ணாங்கன்னா, இது ஒவ்வொரு சேனல்லையும் வந்து நான் என்ன பண்ணேன்னா, மொத்தம் எட்டு ஸ்பீக்கரில் 8 இன்ச்சு ஸ்பீக்கர் வந்து மொத்தம் 8 ஸ்பீக்கர் போட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, ஒவ்வொரு சேனலுக்கும் வச்சு கொடுத்தேன். மீன்ஸ் என்னென்னா, செப்பரேட் சேனலில். அதாவது வந்து இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இது 6 சேனல் வச்சுக்காங்களேன். ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் 2 ஸ்பீக்கரு, இதில் 2 ஸ்பீக்கரு, அதாவது ஒரு சேனல்லே வந்து 2 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படி கனெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி கனெக்ட் பண்ணோம்னா போர்டு கம்ப்ளைண்ட் வரும். அதுமாரி கம்ப்ளைண்ட் வந்து இந்த போர்டு. இது என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, ஓவர் வால்யூம் வச்சுட்டாங்க. தெரியாத பேஸு சார்பு அதெல்லாம் வச்சுட்டு ஓவர் வால்யூம் வைக்கும்போது என்னன்னா, அது 4 ohms காயில் தானே, லோடு தாங்க, அது வந்து காயில் கருவிருச்சு. அதனால் என்ன பார்த்தீங்கன்னா, என்னை விட்டுட்டு வேறு எங்கள் லோக்கல்லே வந்து வேறு செட்டுக்கார் கூப்பிட்டு போய் பார்த்துக்கிறாங்க. பார்த்ததுனால இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சைடுக்கு வந்து 2 ஸ்பீக்கர் போட்டு கொடுத்துட்டாங்க. அதாவது வந்து ஒரு ஸ்பீக்கருக்கு 2 ohms ஆகி போயிடுது. நீங்கள் 2 ohms போனால் ஃபுல் லோடு இழுக்கும். எப்படின்னா நார்மலாக 4 ohms லோடு இருக்கிறதோட 2 ohmsலாம் ஃபுல் லோடு எடுக்கும். அப்படி லோடு இழுக்கும்போது வந்து அவங்க கணக்கு தெரியாத சவுண்ட் வச்சா அது இதுமாரி தான் ஆகும். இப்போ அவங்க வந்து காயில் கட்டி அவங்க வந்து ஒரு 8 ohmஸில் காயில் கட்டி போட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல. இப்பயே இதில் 8 ohms நான் போட சொல்லியிருப்பேன். பட் ஏன்னா வந்து அவங்களுக்கு ஸ்பீக்கர்லாம் வாங்கி வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. அதனால் விட்டுட்டேன். இப்போ வந்து ஸ்பீக்கர்லாம் வாங்கி வச்சுட்டு போட்டாங்களா, போட்டு காயில் கட்டிடுச்சாங்க. காயில் கட்டு போட்டிருந்தாலே ப்ராப்ளம்லாம் சரியாக இருக்கும், எந்த ப்ராப்ளமும் இல்லை இருந்திருக்கும். என்ன பண்ணாங்கன்னா, இதுமாரி தான் போகுதுன்னு சொல்லிட்டு வேறு டெக்னீஷியன் கொடுத்து பார்த்துட்டாங்க. பார்த்தீங்களா, ஓகே. பட் வந்து இதுமாரி வந்து போடக்கூடாது. அது தெரிஞ்சு போட்டு கொடுத்தாலும் தெரியாத போட்டு கொடுத்தாலும் எனக்கு தெரில. என்ன பண்ணால் வந்து அது நம்ம டைம் பொறுத்து இருக்குது. எப்படின்னா நார்மலாக நம்ம நல்லா எவ்வளோ தான் பொண்ணாட்டம் யூஸ் பண்ணாலுமே சட்டுன்னு கம்ப்ளைண்ட் வந்துடும். அதே ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாத வச்சுருந்தா கூட கம்ப்ளைண்ட் வராது. அதெல்லாம் அந்தந்த டைம் பொறுத்து இருக்குது. இந்த எலக்ட்ரானிக் ஸ்பேஸ் வந்து எந்த டைமில் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. எவ்வளோ தான் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணாலும் ஒரு சில டைமில் கம்ப்ளைண்ட் வந்துடும். அதாவது ஒவ்வொரு டைமில் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணாலுமே அது வந்து கம்ப்ளைண்ட்டே வராது. அறகுறைய எப்படி சொல்கிறது, இப்போ இதில் 3 ஸ்பீக்கர், ஒவ்வொரு சைடு 3 ஸ்பீக்கர் 8 இன்ச்சு 3 ஸ்பீக்கர் அதுமாரி போட்டால் கூட 2 ஸ்பீக்கர் போட்டால் கூட ஒரு டைமில் கம்ப்ளைண்ட் வராது. பட் வந்து இது என்னை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, முடிஞ்ச அளவு ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். அதனால தான் வந்து இப்போ மேக்ஸிமம் நான் வந்து சர்வீஸ் கொடுப்பாங்க. என்கிட்ட பஸ்ஸு செட்டு சர்வீஸ் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, நான் என்ன பார்ப்பேன்னா, அந்த செட்டில் வந்து ஒரு போர்டு சிங்கிள் போர்டே வந்து 3 ஸ்பீக்கர்கள்லாம் லோட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இது இது லெஃப்ட் ரைட்டு, இந்த போர்டே வந்து 3 ஸ்பீக்கர், மொத்தம் இதுலேயே 6 ஸ்பீக்கர் பாடிக்கிட்டு இருக்கோம். அதே கொஞ்ச நாள் பாடிக்கிட்டுலாம் இருந்துருக்குது. பட் வந்து இதுமாரி பண்ணி சட்டுன்னு கம்ப்ளைண்ட் வந்து இருக்குது. அதுமாரி எனக்கு தெரிஞ்சு அதுமாரி பண்ணக்கூடாது, ப்ராப்பராக பண்ணணும். ஒரு சேனலுக்கு வந்து ஒரு ஸ்பீக்கர் தான், மொத்தமாக அதில் 4 ohms தான் லோடே போகணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 டன்ஸ் போட்டுக்கிறாங்களா, இதில் மேக்ஸிமம் 4 ohms தான் லோடே போகணும். 2 ohms லோடு கொடுத்தா கம்பல்சரி கம்ப்ளைண்ட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இந்த ரெசிஸ்டர் கறி இருக்கிறது தெரியும். இந்த ரெசிஸ்டர் பாருங்கள் எவ்வளோ கறி எடுத்து இந்த கெப்பாசிட்டிலாம் ஒப்பி இருக்கும். ஸோ அதை ஓவர்லோடு எடுத்தனால தான் இந்த ப்ராப்ளமே. மெயினாக வந்து இதில் என்ன ஒரு ப்ளஸ்னால், இந்த டிரான்சிஸ்டர் போக கிடையாது. இப்பவும் போட்டாலும் நல்லாவே பாடும். ஆனால் கிளாரிட்டி இல்லாத வரையும் அந்த கிளாரிட்டியாக மிஸ் ஆகுதுன்னா, இந்த ரெசிஸ்டர் ஓம்ஸ்லாம் குறைஞ்சி கறிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கெப்பாசிட்டர் பல்ஸ் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து உங்களுக்கு இதுமாரி கிளாரிட்டி இல்லாத பாடுது. பட் வந்து இந்த டிரான்சிஸ்டர் போகலை. இதே நீங்கள் ஒரிஜினல் காம்பனன்ட்ஸு, இந்த போர்டில் இருக்கிறது மேக்ஸிமம் ஒரிஜினல் காம்பனன்ட்ஸ் தான். நான் சொல்லி ஆர்டர் போட்டு கேட்டு வாங்கினேன். இதே ஒரிஜினல் காம்பனன்ட்ஸ் இல்லாத வந்து உங்களுக்கு டூப்ளிகேட் காம்பனன்ட்ஸ் இருந்தால் இன்னும் சட்டுன்னு எல்லாமே போயிருக்கும். அந்த போர்டே வந்து தூக்கி ரேஞ்சில் ஆகிருக்கும். தூக்கி எரிஞ்சிட்டு நான் வேறு போர்டு போடுற ரேஞ்சில் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கரெக்டாக ஓம்ஸு கால்குலேட் பண்ணி ப்ராப்பராக கொடுத்தா எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. அவங்க வந்து ஸ்பீக்கர் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா, நீங்கள் என்ன தான் வந்து 8 இன்ச்சில் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் சவுண்டு மேக்ஸிமம் வந்து சொல்லுவாங்க. அது போகாது, போடுங்க, எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 8 இன்ச் வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலில் தான் சவுண்டு. அதுக்கப்புறம் காயில் கருவிடும். 8 இன்ச்சில் வந்து இங்கே வந்து தறிப்பற்று அதிகமாகிறதுனால 8 இன்ச்சு போடுறோம் அப்படிம்பாங்க. நான் வேணான்றேன். ஏன்னா 8 இன்ச் மறுபடியும் அவங்களே சொல்லி கேட்காம அவங்களே கொண்டு போய் போட்டுட்டு மறுபடியும் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நிறையா பேர் சொல்லியிருக்கிறாங்க.
நான் என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். 8 இன்ச் ஸ்பீக்கர் வந்து ஒரு லிமிட்டு தான் சவுண்டு. மேக்ஸிமம் பஸ்ஸில் வந்து 8 இன்ச் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட லெவலில் சவுண்டு வச்சு மெயின்டைன் பண்ணிக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்ட்டர் நான் தான் போட்டு கொடுத்தேன். இவங்க வந்து எப்படி கேட்டாங்கன்னா, எனக்கு ரொம்ப நல்லா வரணும், எந்த பஸ்லேயும் வராத மாரி நல்லா ஃபோர்ஸாக வரணும் அப்படின்னாங்க. அதனால் வந்து நான் இன்வெர்ட்ரு கொஞ்சம் ஹெவியாகவே போட்டு கொடுத்துட்டு இதெல்லாம் செப்பரேட் சேனலில் வச்சு கொடுத்தேன். எந்த கம்ப்ளைண்ட் இல்லை. பட் அவங்க குறிப்பிட்ட வரைக்கும் மேலே ஏற்றினாங்க, அதனால் கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு. மேக்ஸிமம் இது வந்து 8 இன்ச்சில் வந்து காமனாக வர கம்ப்ளைண்ட் தான். இது ஒரு பாரு. இப்போ செட்டை காட்டுறேன் பாருங்கள். இந்த செட்டு தான் நான் வந்து இந்த போர்டை இப்படி வச்சுருந்தேன். இப்போ இதுலேயுமே வந்து அடியில் காட்டினா தெரியாது, அடியிலையுமே கெப்பாசிட்டிலாம் பல்ஜாக இருக்குது. அதுக்கப்புறம் சின்ன ஆல்ட்ரேஷன் நான் பண்ணி கொடுத்தா சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிக்கிறாங்க. இந்த செட்டில் தான் இருந்துச்சு. இதை நான் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டு என்ன பண்ணேன்னா, ஒன்று இதில் 6 சேனல் இதை 2 சேனல் எடுத்துக்கிட்டேன். மொத்தம் 8 லெஃப்ட் ரைட்டு. இது வந்து சென்டருக்கு வந்து நான் சீரீஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் 2 ஸ்பீக்கர் சீரீஸு, இதில் 2 ஸ்பீக்கர் சீரீஸு. அதுக்கப்புறம் வந்து இது சரௌண்டில் இது 2 ஸ்பீக்கர் சீரீஸு, இது 2 ஸ்பீக்கர் சீரீஸு. மீதி இன்னும் ஒரு ஸ்பீக்கர் இருக்கும். சரௌண்டில் ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், சென்டரில் ஒரு ஸ்பீக்கர் மீதியாகவே இருக்கும். மொத்தம் 6 ஸ்பீக்கரு. அதுக்கு என்ன பண்ணேன்னா, நான் இங்கே இந்த இடத்துல ஒரு போர்டு வச்சுருந்தேன். இந்த இடத்துல ஒரு போர்டு வச்சு எப்படின்னா 4392 ஒரு போர்டு வச்சு நான் வந்து சிங்கிள் ஸ்பீக்கராக கொடுத்துட்டேன். ப்ராப்பராக ஓடிட்டு இருந்தான். பட் இதுமாரி பண்ணிட்டாங்க அவங்க, சர்வீஸ் கொடுக்குற இடத்துல இதுமாரி பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இது கெப்பாசிட்டிலாம் மாற்றிட்டு ரெசிஸ்ட்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும். இதில் மெயினாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மெக்கானிக்கிட்ட போனீங்கன்னா நீங்கள் அவங்ககிட்டயே என்ன கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேலைகிட்ட போகிறதா தான் போங்க. ஏன்னா இது என்ன கம்ப்ளைண்ட் என்னன்னு ப்ராப்பராக எங்களுக்கு தெரியாமல் வந்து வேறு இடத்துல கொடுத்ததுனால தான் இவ்வளோ கம்ப்ளைண்ட்டும். இதே டூப்ளிகேட் போர்டாக இருந்தால் ஃபுல்லாமே டூப்ளிகேட் போர்டுனால டூப்ளிகேட் காம்பனன்ட் இருந்தால், இதில் வைக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாம் டூப்ளிகேட் இருந்தால் நான் எல்லாமே அப்படியே படப்படன்னு எல்லாமே அடிச்சு விட்டுருக்கோம். டேன்ஸ்லேருந்து போர்டுலேருந்து எதுவும் ஆகாது போயிருக்கோம். இதில் ஒரிஜினல் காம்பனன்ட்டுங்கிறதுனால தாக்கு பிடிச்சி இருக்குது. இப்பயுமே வந்து இதெல்லாம் பாடாமல் இல்லை. இப்பயும் நான் செக் பண்ணி தான் பார்த்தேன், எல்லாமே பாடுது. பட் வந்து அந்த கிளாரிட்டி வந்து உங்களுக்கு மிஸ் ஆகுது. ரொம்ப பேசிட்டுன்னு நினைக்கிறேன். நான் இதை வந்து ரெடி பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கன்வியூஸாக வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.